வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, அரசியல் ரீதியாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் தேசத்தின் புதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களுக்கும், இந்த உலகிற்கு ஒளியூட்டி கொண்டிருக்கின்ற, பகல் வேளையிலே ஒளியூட்டுகின்ற சூரியத்தேவனாகவும் சூரியத்தேவன் போன்றும், இரவிலே அந்த சூரிய ஒளியை நிலவொளியாக பரப்புகின்ற நிலா போன்றும் எங்கள் தேசத்தின் புதல்வியை வழிநடத்துகின்ற அந்த இரண்டு மாபெரும் ஆளுமைகளுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த உறவுகளே, உங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த நாள் நான் உங்களோடு உங்கள் பெரும்பாலானவர்களை இன்று நேரடியாக சந்தித்திருந்தேன். பெரும்பாலானவர்களை இங்கு மண்டபத்திற்கு வந்திருந்த போது உங்களை சந்திக்க முடிந்தது, அளவலாவ முடிந்தது. ஆனால் அதே நேரத்திலே நான் உங்களோடு பல விடயங்களை பேசலாம் என்று விரும்பியிருந்தேன். ஆனால் நாங்கள் ஜூரிச்சிலிருந்து இங்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் ஒரு சதிக்குழு இந்த நிகழ்வை குழப்புவதற்கான மிக மோசமான ஒரு வேலையை மேற்கொண்டது. அதன் காரணமாக நாங்கள் சற்று சில நிமிடங்களை புறப்பட வேண்டி இருப்பதால் நான் எனது உரையை ஒரு சுருக்கமாக இங்கு உங்களோடு வழங்கி கொள்ள இருக்கின்றேன். உண்மையிலேயே உங்கள் பலருக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். இன்றைக்கு எங்களுடைய தங்கச்சி தோன்றியிருப்பார் அல்லது தங்கச்சியினுடைய அம்மா வந்திருப்பார் என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கலாம். நிலைமையை நான் உங்களுக்கு சில விடயங்களை கூறுவது என்னுடைய கடமை என்று எண்ணுகின்றேன். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, தங்கச்சியை கொலை செய்வதற்கான முயற்சி அண்மை காலங்களிலே சதிக்குழுவால் எடுக்கப்பட்டது. அவரை கொலை செய்வதற்கு எடுத்த முயற்சிகள் அது முறியடிக்கப்பட்டது பலருக்கு தெரியாத விடயம். அதைவிட ஒரு முக்கியமான விடயம், இந்த 18ஆம் தேதி ஒரு தறிகட்ட ஈனர் குழு தங்கச்சிக்கும் அன்னைக்கும் மதுவதனி அக்காவிற்கும் விளக்கேற்றும் ஒரு கொடுஞ்செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த குழுவின் திட்டம் 18ஆம் தேதிக்குள் தங்கச்சியை முடித்து விட்டால் பின்னர் மதுவதனி அக்காவும் பெறமாட்டார், அன்னையும் பெறமாட்டார் என்று நம்பியிருந்தார்கள். அதை முறியடித்து தங்கச்சி மீண்டும் தோன்றுவார். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள், தங்கச்சியும் பெறுவார். தங்கச்சி சொன்னது போல் ஒரு இந்த நேரம் வருகின்றதோ அந்த நேரத்தில் தங்கச்சியின் அம்மாவும் வருவார், அன்னையும் வரும் நேரத்தில் வருவார். என் அன்பார்ந்த உறவுகளே, எங்களுடைய அண்ணன் தப்பி சென்றிருக்க மாட்டார், அவர் கோலை இல்லை என்று சொல்லி இந்த சதிக்குழு சொல்லுகின்றது. அன்னை தப்பி செல்லவில்லை, அன்னை எதிரியின் முற்றுகையை உடைத்து வெளியேறினார். இதுதான் உண்மை. தப்பி செல்லவில்லை, முற்றுகையை உடைத்து வெளியேறினார். உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்திலே குருஷேத்திர களம், அந்த களத்திலே ஒரு யுத்தம் நடக்கின்றது. அந்த பாண்டவர்களின் தலைவன் தர்மன், யுதிஷ்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைவன் ஒரு சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொள்கிறார். அவரை முற்றுகையிட்டு அவரை முடித்து விட்டால் அந்த யுத்தத்தை முடித்து விடலாம் என்று அந்த கௌரவர்கள் திட்டமிடுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த முற்றுகையை உடைத்து அபிமன்யு அந்த சக்கர வியூகத்தை உடைத்து தர்மத்தின் தலைவனாகிய தர்மனை மீட்டு வெளியேற்றி அந்த களத்திலே வீரச்சாவடைகின்றார். அதுபோல்தான் எங்கள் தேசத்தின் புதல்வன் சார்ல்ஸ் ஆண்டனி அவர்களும் அன்னை சிக்கியிருந்த அந்த சக்கர வியூகத்தை உடைத்து அன்னையை வெளியேற்றி அந்த களத்திலே அபிமன்யுவாக வீரகாவியமாகினார். அன்னை தர்மத்தின் தலைவனாக மீண்டும் வரும் நாள் வரும், நம்பியிருங்கள் உறவுகளே. இதே நேரத்திலே நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இந்த சதிக்குழு சொல்கின்றது, இது எங்களுடைய மரபு அல்ல, முற்றுகை உடைத்து செல்வது தப்பிச் செல்வதெல்லாம் மரபு அல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அன்னை ஒளிந்திருந்து வாழ மாட்டார் என்று சொல்கின்றார்கள். இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை 15 ஆண்டுகளாக ஈழத்தீவிலே என்ன நடந்திருக்கின்றது என்பதை நீங்கள் உற்று பாருங்கள். ராஜபக்சவின் ஆட்சி கவிழ்ந்தது சும்மா நடந்ததா? அமெரிக்கா அதை சாதித்ததா? அல்லது இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். இதற்கு முன்னரும் பல நெருக்கடிகளை எங்களை அளித்த சிங்கள ஆட்சியாளர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அன்னை என்ன சும்மா இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றீர்களா? நினைத்து பாருங்கள். அங்கே எங்கள் அண்ணன் வழிகாட்டத்தான் இங்கே ஒவ்வொரு கட்டமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் யாரும் அதை பற்றி கதைப்பது கிடையாது. இதுதான் உண்மை.
அடுத்ததாக எங்களுடைய வரலாற்றிலே எங்களுடைய அண்ணனுக்கு பிறப்பு உண்டு, இறப்பு இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வரலாற்றிலேயே பண்டாரவன்னியன் என்ற ஒரு தலைவன் இருந்தான், ஒரு சிற்றரசன் இருந்தான். அந்த பண்டாரவன்னியன் 1775 ஆண்டு பிறந்தான். 1803 ஆண்டு இறந்ததாக சொன்னார்கள். ஆனால் கட்சிலை மடுவிலே அவருக்கு அந்த அந்த நடுகள் கட்டிய அந்த ஆங்கிலேயர்களின் கூலிப்படையை தெரிஞ்ச டச்சு தளபதி கேப்டன் ஒன் ரிபர்க் எழுதினார், ஹியர் அபவுட்ஸ் ஐ கேப்டன் ஒன் ரிபர்க் டிஃபீட்டட் பண்டாரவன்னியன். இங்கே அவரை கொன்றேன் என்று சொல்லவில்லை, டிஃபீட்டட் என்று தான் எழுதினார். அதன் பின்னர் 1810 ஆண்டு கண்டிக்கு அருகில் பண்டாரவன்னியனை கொன்றதாக ஆங்கில படை ஒரு குறிப்பொன்றை எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் 803 ஆண்டு கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட பண்டாரவன்னியன் 810 ஆண்டு இறந்ததாக பின்னர் சொல்லப்பட்டது. எங்கள் தலைவரை இறந்து விட்டதாக சொல்கின்ற அதே போல் பண்டாரவன்னியனுக்கு நடந்தது. இன்று பண்டாரவன்னியன் எப்போது இறந்தார் என்று யாருக்கும் தெரியாது. பண்டாரவன்னியன் 1800 பண்டாரவன்னியனை நாங்கள் பண்டாரவன்னியன் என்று போற்றுகின்றோம். ஆனால் சிங்கள தேசத்திலே, அதுவும் பதுளையிலே சிங்களவர்கள் அவரை வன்னி பண்டார என்று தெய்வமாக வழிபடுகின்றார்கள். அப்படி என்றால் பண்டாரவன்னியன் என்ன செய்தார்? பண்டாரவன்னியன் அங்கிருந்து அந்த வெள்ளையர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து முறியடித்து தப்பி அந்த முற்றுகையை உடைத்து சென்று கண்டியை ஆண்ட தமிழ் மன்னனோடு சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தியதாக சில பதிவுகள் இருக்கின்றன. இது பலருக்கு தெரியாத வரலாறு. அதுபோல் எங்களுடைய வரலாற்றிலே இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், 700 ஆண்டுகளுக்கு முன்னர் யாழ்ப்பாண ராஜ்யத்தை கனகசூரிய சிங்காரி என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அந்த மன்னன் ஆண்ட அந்த யாழ்ப்பாண ராஜ்யம் ஒரு நாள் 6ஆம் பராக்கிரமாகு என்ற ஒரு சிங்கள மன்னன் தலைமையில் வந்த படையால் கைப்பற்றப்படுகிறது. சபுமல் குமரையா என்ற அவருடைய வளர்ப்பு மகன் தலைமையில் வந்த அந்த படை அந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தை கைப்பற்றுகின்றது. அந்த சண்டையிலே, அந்த இடத்திலே கனகசூரிய சிங்காரியன் கொல்லப்பட்டு விட்டான் என்றுதான் சிங்களம் மாறுதட்டி கொண்டது. 20 ஆண்டுகள் கனகசூரிய சிங்காரியனுக்கு என்ன நடந்தது என்று ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் யாழ்ப்பாணத்து மக்கள் அன்று நம்பினார்கள் கனகசூரிய சிங்காரியன் திரும்பி வருவான் என்று. 20 ஆண்டுகள் கழிந்தது. ஒரு நாள் 6ஆம் பராக்கிரமபாகு இறந்து போக தென்னிலங்கையிலே சிங்கள இளவரசர்கள் தங்களுக்குள்ளே வாரிசு சண்டை புரிந்த பொழுது கனகசூரிய சிங்காரியன் படையோடு திரும்பி வந்தான். மதுரை நாயக்கர்களின் உதவியோடு யாழ்ப்பாண ராஜ்யத்தை மீட்டெடுத்தான். இது எங்கள் வரலாறு. நம்பிக்கையாயிருங்கள் உறவுகளே, எங்களுக்கும் அந்த காலம் வரும். அந்த காலம் வரும் வரை நாங்கள் நம்பிக்கையாக அந்த காலத்தை உருவாக்க வேண்டியவர்களாக நாம் எமது பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். எமது இலட்சியத்தை நாம் நிச்சயமாக வென்றெடுப்போம். நான் திரும்பவும் சொல்கின்றேன், தங்கச்சியும் திரும்பவும் வருவா. தங்கச்சி சொன்னது போல் அம்மாவும் வருவா. ஒரு நாள் அன்னையும் வருவார். வணக்கம் உறவுகளை, இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன்.